இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தொகுதி பார்த்தீங்கன்னா, நம்ம மணச்சநல்லூர் தொகுதி வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியோட சேர்ந்தது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக யார் போட்டிடுறாங்க பார்த்தீங்கன்னா, KN நேரு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய ஆள், டிஎம்கேவை சேர்ந்தவர். அவருடைய மகன் KN அருண் நேரு அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு. நான் இப்போ சொல்லக்கூடிய சில விஷயங்கள்னால டிஎம்கே கொத்தடிமைகள் வந்து கொந்தளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கிடையாது. ஏன்னா கொத்தடிமைகள் காலம்புற கொத்தடிமையாக தான் இருந்தாங்கன்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகவே இருங்க. நான் இப்போ சொல்ல வர்றது எல்லாமே இந்த கால இளைஞர்களுக்கான இதை மட்டும்தான் நான் சொல்ல வரேன். கொத்தடிமைகள் பார்த்து கொந்தளிச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கொந்தளிச்சுட்டு போங்க. நான் அதை பற்றி கண்டுக்க போகிறதே கிடையாது. நீங்கள் வந்து KN நேரு அவர்கள், அதாவது அமைச்சராக இருக்கார். இப்போ அவரை பற்றி நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் போன சட்டமன்ற தேர்தலில் கூட நம்ம திருச்சி தொகுதியில் எம்எல்ஏவை ஜெயிச்சு அதுக்கப்புறம் அமைச்சராக இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூரில் அதிகப்படியான இடங்களில் வெல்வதற்காக நம்ம KN நேரு அவர்களை வந்து அங்கே செயல் வீரராக ஆக்கியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலையும் டிஎம்கே வந்து அதிகப்படியான இடங்களில் வந்து வெற்றி பெற்றுச்சு. டிஎம்கே வந்து எவ்வளோதான் தப்பு செஞ்சாலும் சரி, எவ்வளோதான் கெடுதல் செஞ்சாலும் சரி, அவங்க மக்களுக்கு ஒன்றுமே செய்யலனாலும் சரி, ஆனால் அந்த மக்கள் போய் ஏன் டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக அப்படின்னு போய் விழுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் நல்லது செய்யக்கூடிய சுயேட்சை அணிக்கக்கூடிய பல தனிநபர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யாருமே ஓட்டு போடுறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கேல உறுப்பினர்களாக இருந்துக்கிட்டு ஒரு காலத்தில் எப்படியாவது நம்ம முன்னேறி வந்துடலாம், அந்த கட்சியில இருந்து ஒரு கவுன்சிலர் ஆயிடலாம், ஒரு தலைவர் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையவே கிடையாது. காலங்காலமாக யார் அந்த பதவியில் அங்கே இருக்காங்களோ அவங்களோட குடும்பத்துடைய வாரிசுகள் மட்டும்தான் அடுத்தடுத்து முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை KN நேருவின் மகன் அவர்கள் வந்து அருண் நேரு அவர் வந்து ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சொத்து மதிப்பில் வந்து அவங்களுக்கு வந்து இரட்டிப்பாக தான் ஆகுமே இருந்துச்சு, குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தொகை வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த MP, அமைச்சர், MLA, தலைவர்கள், அங்கே இருக்கிறவங்க, வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கமிஷன் அடிச்சுக்கிட்டே வந்து இங்கே நமக்கு ரோடு போட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரோடு நம்ம கையில் இருக்குது. ஏன்னா அவங்களே ஒரு 20-30% பார்த்தீங்கன்னா அவங்களே கொள்ளையடிச்சிருவாங்க. 20-30% மட்டும் தான் போகும்னு எனக்கு தெரியல, அதுக்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படிலாம் அவங்க கொள்ளையடிச்சு அவங்க சொத்து சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்படி தான் நான் சொல்கிறேன், நேரு அவர்களுடைய நேரு மற்றும் அவருடைய மகன் அருண் நேருடைய சொத்து அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னும் இரட்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்கள் வந்து இப்போ அமைச்சராக இருக்காரு. இன்னும் 2 வருஷத்தில் அவருடைய பதவி காலம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் மகன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவங்களோட பவர் அவங்க கிட்ட தான் இருக்கும், இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அடுத்த சட்டமன்ற தொகுதியில் KN நேரு அவர்களால் MLAவை ஜெயிக்க முடியாட்டியும் போனாலும் இந்த MP பதவியை வச்சு அவங்க வந்து அவங்க இலக்க போகிறத வந்து அவங்க சமாளிச்சுக்குவாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசு அரசியலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த காலத்து இளைஞர்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக இந்த மாதிரி சொல்லி போய் அடிமைகளாக உங்களுக்கு விழுந்துடாதீங்க.